எந்த ஒரு விஷயத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடுற ஆளா நீங்கள்? இன்னும் சொல்லப்போனால் கலகலப்பு படத்தில் சொல்கிற மாதிரி பாஸ் சாப்பிட்டு சாயந்தரமாக தேடுவோமா அப்படின்ற குரூப்பாஸ் நீங்கள். உங்களுக்கு தான் இந்த கவிதை. ப்ரொக்ரஸ்டினேட் பண்ணக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது. ஈட் தட் ஃப்ராக்னு ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்கில் சொல்கிற விஷயம் என்னென்னா, எந்த ஒரு பெரிய விஷயம்னாலும் அதை நீங்கள் பார்த்து பயப்படாதீங்க, தள்ளி போடாதீங்க, முதல்ல அந்த தவளையை சாப்பிட்ருங்க, அந்த பெரிய பிரச்சனைகளை முடிச்சிருங்க அப்படின்றாங்க. அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அழுக்கு மூட்டை சேராது அப்படின்றாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, நம்ம ஒரு சின்ன விஷயத்தை தள்ளி போட்டு தான் அது பெரிய அளவில் பார்த்திங்கன்னா பூதகரமாக வந்து நிற்கும். அது ஹெல்த் இஷ்யூ ஆகட்டும், இல்லை எந்த ஒரு விஷயமாகட்டும், இதுதான் சிக்கல். இதை அழகாக கவிதை வடிவில் பாவிஜி அவர்கள் கொடுத்துருக்காரு. இந்த கவிதையில் கடைசி 2 வரிகள் ரொம்ப 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 ஆணித்தனமாக இருக்கும், பயமுறுத்துகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த கவிதை என்ன சொல்லுது அப்படின்னா, இக்கட்டுகள் வரும்போதெல்லாம் அவற்றை சிந்திக்காமல் நாம் தள்ளி போட்டு தாள் போட்ட கட்டுகள். தாமதிப்பது என்பது கொடூர தற்கொலை எந்திரம் அப்படின்றாரு. லேட் பண்ணுறது ஏதோ சாதாரண விஷயம் நினைக்கிறீங்க, ஒரு மீட்டிங் 5 நிமிஷம் லேட்டாக போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் தாமதிக்கிறது எப்படின்னா ஒரு செல்ஃப் சூசைட் மிஷன் அப்படின்றார். நம்மளை கொண்டு போய் தற்கொலைக்கு தள்ளிக்கிறது அப்படின்றாரு. ஸோ எந்த ஒரு விஷயத்தை தாமதப்படுத்த வேண்டாம், ஒன்றே செய் அதை நன்றே செய் அப்படின்றாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் அனுப்பி வைங்க. டிஎன் நியூஸ் டுடே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அழகான கவிதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.